இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரசாங்கத்தின் அடைவு நிலையை கண்டு மனச்சங்கடம் வேண்டாம், எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் பதிலடி. மலேசியா அடைய பெற்று வரும் வளர்ச்சியை கண்டு எதிர்க்கட்சியினர் மனச்சங்கடம் கொள்ள வேண்டாம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோலாலம்பூருக்கு வருகை புரிந்த போது வழங்கப்பட்ட மகத்தான வரவேற்பு மற்றும் அமெரிக்காவுடன் இணக்கம் காணப்பட்ட ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர் என்ற முறையில் மலேசியா அமெரிக்க அதிபர் வருகையின் மூலம் பல்வேறு நன்மைகளையும் அனுகூலங்களையும் பெற்றிருப்பதாக பிரதமர் விளக்கினார். குறிப்பாக ஆசியான் தலைவர் என்ற முறையில் தம்மால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நேரடியாக சந்திப்பு நடத்த முடிந்தது. இந்த நேரடி சந்திப்பின் வாயிலாக தென்சீன கடல் சர்ச்சை மற்றும் காசா பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சூழல் போன்ற முக்கிய விவகாரங்களை நேரடியாக பேச முடிந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஒரு வல்லரசு நாட்டின் தலைவர் என்ற முறையில் டொனால்ட் ட்ரம்புடன் தனிப்பட்ட முறையில் 40 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்பு கிட்டியதையும் டத்துஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். டொனால்ட் ட்ரம்புடன் நேரடியாக சந்திப்பு நடத்திய மற்ற தலைவர்கள் யாரும் இந்த அளவிற்கு உண்மையாக துணிச்சலாக கண்டிப்பாக பேசியிருப்பார்களா என்பது தமக்கு தெரியாது என்று பிரதமர் குறிப்பிட்டார். ட்ரம்பின் வருகையின் மூலம் மலேசியாவிற்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துள்ளன, ஆனால் அவை அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. மாறாக நான் நடனமாடியது மட்டுமே புனிதமானவர்கள் போல் பேசும் நமது நண்பர்களின் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது மலாய் இந்தோ கலாச்சாரத்தை தாங்கிய பாரம்பரிய நடனமான ஜாப்பினே தவிர மேற்கத்தியவர்களின் டேங்கோ அல்ல என்று பிரதமர் விளக்கினார். அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான கைரி ஜமாலுடன் மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பலாம் என்று ஆருடம் வலுத்து வருகிறது. வரும் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் மீண்டும் அம்னோவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அமர் ஜயீத் ஹமீடியும் கைரியும் சந்திப்பு நடத்தியதாக பரபரப்பாக பேசப்பட்டாலும் இது குறித்து உறுதிப்படுத்தும் தகவல் இல்லை. கடந்த 2022ஆம் ஆண்டு பொது தேர்தலில் சுங்கைபுலூர் நாடாளுமன்ற தொகுதியில் டத்துஸ்ரீ ஆர் ரமணனை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி கண்ட கைரி பின்னர் கட்சியின் தலைவர் ஜஹீர் அமிடியை கடுமையாக குறை கூறி விமர்சனம் செய்து வந்ததை தொடர்ந்து அவர் அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டார். நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் பரசான் நேஷனல் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கு கைரியை களம் இறக்கும் நோக்கிலேயே அவர் மீண்டும் அம்னோவிற்கு திரும்ப வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் முன்னாள் பிரதமரும் தமது மாமனாருமான துன் அப்துல்லா அஹ்மத் படாவி முன்பு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பினாங்கு கபாலபத்தாஸ் நாடாளுமன்ற தொகுதியில் கைரியை அடுத்த பொது தேர்தலில் களம் இறக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மலேசிய தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் அவர்களுக்கு 24 மணி நேரமும் சமூக பாதுகாப்பு சலுகையை வழங்க வகை செய்யும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோ சட்டவிதி திருத்தம் மீதான சட்ட மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உத்தேச சட்ட மசோதா முதலாவது வாசிப்புக்காக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தாக்கல் செய்தார். இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே 2வது வாசிப்புக்கும் விடப்படும் என்று மனிதவள அமைச்சர் குறிப்பிட்டார். சோக்சோ சட்டத்தில் மலேசிய தொழிலாளர்களுக்கு 24 மணி நேரமும் சமூக பாதுகாப்பு சலுகையை வழங்குவதற்கு ஏதுவாக மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள சோக்சோ சட்டத்தில் 1969ஆம் ஆண்டு சமூக பாதுகாப்பு ஷரத்தின் 4வது விதி திருத்தம் செய்யப்படவிருப்பதாக ஸ்டீவன் சிம் மக்களவையில் விளக்கம் அளித்தார். பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை நிர்மாணிப்பு திட்டம் தொடர்பாக விசாரணைக்கு அமர்த்தப்பட்ட SPRM விசாரணை அதிகாரி பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங்கிற்கு எதிராக ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளார் என்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜுல்ஹெல்மி ரம்லி என்ற அந்த அதிகாரி நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியங்கள் அனைத்தும்
இந்த வழக்கை பற்றிய கருத்துக்களை தவிர வழக்கின் தன்மையை கொண்டது அல்ல என்று லிம் குவான் எங் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கில் அவர் தரப்பில் எதிர்வாதத்தை சமர்ப்பித்த வழக்கறிஞர் ராம் கர்பால் தெரிவித்தார். அந்த அதிகாரி தனது நீதிமன்ற சாட்சியத்தில் இது நில மோசடி என்றும் பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த அதிகாரியை பொறுத்தவரை விசாரணையின் தன்மையை நீதிமன்றத்தில் விளக்க வேண்டுமே தவிர சொந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடாது என்று ராம் கர்பால் குறிப்பிட்டார். லிம் குவான் எங்கிற்கு எதிராக அந்த அதிகாரி எழுத்துப்பூர்வமாக வழங்கிய சாட்சியங்கள் சொந்த கருத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் அவரின் சாட்சியங்களின் ஒரு பகுதி நீதிமன்ற குறிப்பேட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார். பகடிவதை ரொம்ப ஆபத்தானது. வெறும் விளையாட்ட ஆரம்பிக்கிறது ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடூரமா கூட மாறலாம். அண்மையில் மலேசியால நடந்த பகடிவதை தொடர்பான மரணங்களை அதற்கு உதாரணமா கூட சொல்லலாம். பள்ளி மாணவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பகடிவதையில சிக்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல நீங்க விழிப்போடு இருக்கணும். பகடிவதைய ஆரம்பத்திலேயே தடுக்கணும். உங்களை பகடிவதை செய்ய முயற்சிக்கிறவங்களை பத்தி தயங்காம MCMCல புகார் செய்யுங்க. உங்க போட்டோவையோ வீடியோவையோ காட்டி மிரட்டுறவங்களை பார்த்து பயப்படாம துணிச்சலா அதை எதிர்கொள்ளுங்க. அவசர அழைப்புகளுக்கு 1800-188-030 என்ற ஹாட்லைன் நம்பர் மூலமாகவும் நீங்க MCMC அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். உங்களை பாதுகாக்க தான் மலேசிய தொலைத்தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய புரட்டி போட விடாதீங்க. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வியாழக்கிழமை சந்தித்தார். புகேட் தொங்கு அரண்மனையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கு விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த தகவல் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முகநூலில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் மொத்தம் 80 பத்திரங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன என்று நேற்று பிரதமர் அலுவலகம் அறிவித்திருந்தது. ஆன்லைன் மோசடிகள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் மாதம் நாடு தழுவிய நிலையில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 2000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு இயக்குனர் ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். 1303 பேர் ஆப்மியூல் சோதனை நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் 778 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக இன்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் நிர்வாக ஏஜென்சி தயார் நிலையில் இருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனத்த மழையினால் வெள்ளம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக தஞ்சம் புகுவதற்கு ஏதுவாக நாடு முழுவதும் 8940 நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போலீஸ் படை, இராணுவ படை, பொது தற்காப்பு படை, தீயணைப்பு மீட்பு படை உட்பட பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகளின் ஒத்துழைப்புடன் 1,03,500 பேர் கொண்ட ஆள்பலத்துடன் நட்மா தற்போது தயாராக இருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அப்துல் ஹலீம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.